வணக்கம் அன்பு மக்களே. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 2024 ஆண்டு மே மாத ரிஷபராசி பலன். இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை உள்ள மே மாத ராசி பலன் பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த மே மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான வைகாசி மாதம் பிறக்கிறது. 2024 மே மாத ரிஷபராசி பலன், அதாவது அடுத்த மாத ரிஷபராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி மக்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் உருவாகும் என்று கிரகநிலைகள் கூறுகின்றன. இவர்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் பல்வேறு சவால்கள் இருந்தாலும் சிறப்பாக இவர்கள் செயல்படுவார்கள். இவர்களின் சுய விவரத்தில் இந்த ரிஷபராசி மக்களின் நிலை வலுவாக இருக்கிறது. இதனால் இவர்களின் கடின உழைப்பால் இவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் வேலை செய்யும் இடத்தில் கிடைக்கும். இவர்களுக்கு ரிஷபராசி தொழிலதிபரின் ஆசைகள் யாவும் அவரின் அந்தந்த துறைகளில் வலுவாக இருக்கிறது என்பது நிச்சயமாக தெரிகிறது. இதனால் இவர்கள் தங்களின் வியாபாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல இவர்களால் முடியும். ரிஷபராசி மக்களை தங்களின் வியாபாரத்தில் வெற்றிகரமான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் இந்த மாத துவக்கத்தில் சில செலவுகள் உச்சத்தில் இருக்கும் உங்களுக்கு மற்றும் அதற்கு ஏற்றவாறு வருமான நிலைகளும் நன்றாக உயர்ந்தே இருக்கும். எனினும் ரிஷபராசி மக்கள் தங்களின் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க சிறிது கவனமுடன் செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. மற்றும் உங்கள் உடல்நிலை தேக ஆரோக்கியத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. ரிஷபராசி மக்கள் தங்களின் வெவ்வேறு நடவடிக்கைகள் மற்றும் அரசாங்க பணிகள் காரணமாக வெளிநாடு, வெளியூர் செல்வதற்கான, வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உருவாகக்கூடிய சூழலும் இருக்கிறது. ரிஷபராசி மாணவர்கள் தங்களின் கவனக்குறைவால் கல்வியில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பார்கள். ரிஷபராசி மக்கள் தங்களின் காதல் உறவுகளில் அன்புடன் கூடிய சச்சரவுகள் இரண்டும் கலந்து ஒரு கலவையான வாழ்க்கை இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ரிஷபராசி தம்பதியர்களுடைய திருமண வாழ்க்கையை நல்ல சூழல், பிரகாசமான சூரிய ஒளிர்விட்டு விடக்கூடிய சூழல் இருக்கிறது. ரிஷபராசி மக்களுடைய தொழில் வளத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசி மக்களுக்கு மிகவும் இந்த மாதம் மே மாதம் சாதகமாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் நீடிப்பதால், அதுவும் குருவினுடைய ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் நீடிப்பதால் ரிஷபராசி மக்கள் தங்களின் பலன்களுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கு. அப்பொழுதுதான் ஆதாயத்தை அறுவடை செய்ய முடியும். மிக முக்கியமாக ரிஷபராசி மக்கள் தங்கள் உத்தியோகத்தில் தங்கள் செயல்திறன் மேம்படுவதை நோக்கியே அனைத்து கவனமும் இருக்க வேண்டும். மற்றும் கடின உழைப்பு வலுவாக இருக்கும்போது அது சார்ந்து ஆதாயமும் உங்களுக்கு வலுவாக உருவாகக்கூடிய தன்மை இருக்கிறது. ரிஷபராசி மக்கள் பலவிதமான சூழ்நிலைகளை தைரியமுடன் உறுதியாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்குண்டான அமைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த ரிஷபராசி மக்கள் தங்களின் வேலையின் அழுத்தத்தை உணர்வார்கள். இருப்பினும் நீங்கள் உங்களின் சவால்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நேர்மறையான முடிவுகளை தரும் விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வேலை செய்வீர்கள். இந்த மாதத்தின் 2ஆம் பாதையில் உங்களுக்கு சம்பள உயர்வு ஏற்பட்டு மகிழ்ந்து வாழ்வீர்கள். ரிஷபராசி மக்களின் வாழ்விலும் இந்த மாதம் மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழல் இருக்கிறது. மொத்தமாக கிரகங்களுடைய செல்வாக்கு, மூத்த அதிகாரிகளுடனான உங்கள் உறவுகள் கவனத்தை கொள்வதை உறுதி செய்கிறது. மற்றும் எந்த வகையான சரிவுகளையும் சமாளித்து மீண்டெழும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். இல்லையெனில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது ஏற்படும். கவனமுடன் செயல்படுவது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. இந்த மாதத்தின் ஆரம்பம் ரிஷபராசி வணிகர்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றும் இவர்களின் திட்டங்களும் லட்சியங்களும் அதிகரிக்கும். தங்களின் வணிக வியாபாரத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் அதற்காக தேவையற்ற சிலருடன் மோதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் சண்டையை உண்டாக்கி கொள்வீர்கள் என்ற சூழலும் இருக்கிறது. இதுவே உங்கள் வாழ்வில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய மனத நிம்மதியை கெடுக்கும். இது போன்ற உங்களுக்கு பரிச்சயமில்லாத நபர்களிடம் கவனமாக இருங்கள். மற்றும் வேலையில் கவனம் சிதறாமல் நிலைத்த கவனம் வைத்து தாங்கள் செய்யும் வேலையில் அதிகமாக கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்கும்போது உங்கள் வியாபாரத்தில் புதிய உயரங்களை நீங்கள் அடைவீர்கள்.
மற்றும் வெற்றி என்பது விகிதம் அதிகமாக உங்களை சார்ந்து இருக்கும். முக்கியமாக தொழிலில் புதியவர்களை பணியமர்த்துவதில் சற்று கவனமாக இருக்கவும். பொருளாதார நிதிநிலைமை பார்க்கும்போது ரிஷபராசி மக்களுடைய பொருளாதார நிதிநிலைமை பற்றி நாம் பேசினால், இந்த மாதம் இவர்கள் நிதி சவால்களை பற்றிய ரிஷபராசி மக்கள் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நுட்பம் அறிந்து சிந்திக்க வேண்டும். எந்த செலவையும் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. இந்த மாத தொடக்கத்தில் வியாழன், சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ரிஷபராசிக்கு 12ஆம் வீட்டில் அமர்வதால் சனி பகவானுடன் தன் பார்வையுடன் இவர்களும் இணைந்து செயல்படுவதால் அதிகப்படியான செலவுகள் உருவாகி உங்களை அலைக்கழிக்கும். ரிஷபராசி மக்கள் எவ்வளவுதான் கடினமாக முயற்சி செய்தாலும் நீங்கள் அதிகமாக செலவழிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மேலும் இந்த ரிஷபராசி மக்களுக்கு நிதி பற்றாக்குறையால் மன அழுத்தத்திற்கு செல்லக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ரிஷபராசிக்கு 11ஆம் வீட்டில் ராகு, செவ்வாய், புதன் இருப்பதால் இந்த ரிஷபராசி மக்களுக்கு ஓரளவு நல்ல வருமானம், அது சார்ந்த நிலைகளை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு தகுந்த நிவாரணமும் பரிகாரமும் கிடைக்கும். இந்த மாதம் 14ஆம் தேதி உங்கள் வீட்டிற்கு சுக்கிரன் 10ஆம் தேதி முதல் ரிஷபராசி வீட்டிற்கு பிரவேசித்து 12ஆம் வீட்டையும் விட்டு வெளியேறுகிறார். அதன் பிறகு செலவுகளில் சிறிது குறைவு உண்டாகி உங்களால் சேமிக்க முடியும். இதன் காரணமாக ரிஷபராசியின் நிதிநிலையும் மேம்பட தொடங்கும். நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய விரும்பினால் இந்த மாதத்தின் 2ஆம் பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது வரும் ஆண்டுகளின் நல்ல பலன்களை உங்களுக்கு அளிக்கும் வகையில் லாப உயர்வில் இருக்கும். ரிஷபராசி மக்களுக்கு பங்கு சந்தையின் நகர்வை கருத்தில் கொண்டு அதில் முதலீடுகள் செய்வது தங்களுக்கு நன்மை பயக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். ரிஷபராசி மக்களின் ஆரோக்கியம் பற்றி பார்க்கையில், இந்த மாதம் தங்களின் தேகம் மற்றும் மனம் சார்ந்த ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரன், சூரியன் மற்றும் வியாழன் ஆகியோருடன் 12ஆம் வீட்டில் அமர்கிறார். எனவே நீரிழிவு நோய் தாக்கமுள்ளவர்கள் மற்றும் ஆரோக்கிய பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவரை கலந்து ஆலோசனை செய்வது நல்லது. ரிஷபராசி மக்கள் தங்களின் மருத்துவரின் ஆலோசனையின் பிரகாரம் தங்கள் உணவு பழக்கத்தை உன்னிப்பாக கண்காணித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லையெனில் அதிகப்படியான கொழுப்பு உணவுகள் மற்றும் அதிகப்படியான வெளி வட்டார உணவுகளை உண்பதால் வயிற்றுக் கோளாறுகள் தொடர்பான கவலைகள் உருவாகி உங்களை வருத்தத்தில் ஆழ்த்தும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதி ரிஷபராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும். காலப்போக்கில் சூரியனும் சுக்கிரனும் தங்களின் முதல் வீடான ரிஷப வீட்டில் ஒன்றாக மாறுவார்கள். அது சமயம் புதன் மற்றும் வியாழன் 12ஆம் வீட்டில் தங்கள் செல்வாக்கை பெறுவார்கள். இதனால் தங்களின் உடல்நிலை சிறிது முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மற்றும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அவர் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் பலப்படும். வரவிருக்கும் காலங்களில் உங்கள் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் புதிய உணவு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி முயற்சிக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. ரிஷபராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் பற்றி பார்க்கையில், இந்த மக்களின் காதல் வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால், செவ்வாய், புதன், ராகு போன்ற கிரகங்கள் தங்களின் பார்வையால் 5ஆம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துகிறார்கள். செலுத்தும் சமயத்தில் 5ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருப்பது காதல் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகளும் அதன் மூலம் சண்டை சச்சரவுகளும் புரிதலற்ற சூழ்நிலையும் உருவாகி உங்களை அலைக்கழிக்கும். காதலர்கள் மற்றும் தம்பதியினரிடையே வார்த்தை போர் உருவாவதற்கான சூழல் இருக்கிறது. மேலும் சிலர் தங்கள் ஈகோ மோதல்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பும் உருவாகி உங்களை அலைக்கழிக்கும். இந்த மாதம் 10ஆம் தேதி மேஷராசிக்கு புதன் தன் அன்பு செலுத்துவதால் ரிஷபராசி மக்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் முந்தைய காலங்களை விட ரிஷபராசி மக்களுக்கு ஒருவித நிவாரணம் குடும்பத்திலும் காதலிலும் கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் அன்பான துணையுடன் கவனமாக பேசுங்கள். உங்கள் எந்த வார்த்தைகள் அவர்களை மோசமாக உணர வைக்கும் அல்லது சிந்திக்க வைக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். உங்கள் செயற்கையான வார்த்தைகளால் ஆக்கப்பூர்வமாக இருக்க முயற்சிக்க வேண்டாம். மற்றும் எப்பொழுதும் போல சாதாரணமாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் துணையுடன் பகட்டுகளற்ற அன்பான வார்த்தைகளை பேசுங்கள். மற்றும் அவரின் இதயத்தை அறிந்து கொண்டு அதன் பிரகாரம் செயல்பட முயற்சி செய்யுங்கள். அது உங்களின் உறவை காப்பாற்றும். இந்த மாதத்தின் ஆரம்பம்
திருமணமானவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. மேலும் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் நிதியும் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்துறையில் நிறைய ஊடுருவல் இருக்கும். மேலும் புதிய நண்பர்கள் மற்றும் உங்கள் நட்பு வட்டத்தில் உள்ளவர்களை சந்திக்கும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். அது சமயம் நீங்கள் உங்களின் கருத்து உரையாடல்களில் சற்று கவனமுடன் ஈடுபடுவது நல்லது. இல்லையென்றால் செவ்வாயுடன் ராகு இணைந்திருப்பது மற்றும் புதன் இருப்பதும் எதிர்கருத்து உரையாடல்களில் நீங்கள் ஈடுபட்டு விவாதம் எழுதுவதை உறுதி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது. மே 19 சுக்கிரன் ரிஷபராசிக்கு வரும் சமயத்தில் அவர் 7வது வீட்டை பார்க்கும் நேரம். உங்கள் காதல் கண்ணியமாக பண்புடன் வளரக்கூடிய தன்மையிலும் அது சுபம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. ரிஷபராசி மக்களுக்கு தங்கள் மனைவியுடன் காதல் நேரத்தை அனுபவிக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து நலமுடன் வாழ்வதற்கான சூழல்கள் உருவாகி உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். ரிஷபராசியின் குடும்ப நண்பர்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் மிதமானதாக இருக்கும். மற்றும் வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்மையாக நடக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இதனால் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குறைந்த நேரத்தை வழங்குவதால் அவர்களுக்கு மனக்கஷ்டம் உண்டாகும் அல்லது உங்களுக்கும் அந்த மனக்கஷ்டம் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் குடும்பத்தில் சமூக ஈடுபாடு குறைவு உண்டாகும். இதனால் நீங்கள் அக்கறை கொண்டு குடும்ப உறவரிடம் சமநிலையை உருவாக்க முயற்சிக்க வேண்டும். ரிஷபராசிக்கு சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 12, 4, 7 ஆகிய வீடுகளை பார்க்கிறார். அதே நேரத்தில் சூரியன் 12ஆம் வீட்டில் அமர்வதால் சனியின் முழு அம்ச பார்வை இருப்பதால் உங்கள் இருவரையும் பாதிக்கும் தன்மை இருக்கிறது. உங்கள் தந்தையுடன் நீங்கள் கவனமாகவும் மதிப்புடன் பேச வேண்டிய சூழல் இருக்கிறது. அவர் மனம் நோகாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வீட்டின் அதிபதியான புதன் 11ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் ராகுவுடன் அமர்வதால் குடும்பத்தில் உள்ளவருடன் சண்டை சச்சரவினால் குடும்ப அமைதி கெடுவதற்குரிய சூழல் இருக்கிறது. சற்று கவனமாக இருக்க வேண்டும். தங்களின் சகோதரியின் மனப்பான்மை உங்களுக்கு ஒத்துழைக்கும். மற்றும் 4வது வீட்டில் தேவகுரு விழாவின் அம்ச பார்வையால் குடும்ப பிரச்சனை ஓரளவுக்கு அவர் அமைதிப்படுத்துவார். அதன் தொடக்கத்தை நீங்கள் உறுதி செய்யக்கூடிய தன்மையில் இருப்பீர்கள். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் சூரியன் 16ஆம் தேதி ரிஷபராசி வீட்டிற்குள் நுழைகிறார். இதனால் ரிஷபராசி மக்களுக்கு சாதகமான சூழ்நிலையை அவர் உறுதி செய்யக்கூடிய தன்மையிலும் மற்றும் குடும்பத்தின் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் உருவாக்கும் செய்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார். பரிகாரம் மற்றும் ஆலோசனை என்று வெள்ளிக்கிழமை அன்று கீரைகளை பசுவிற்கு உண்ண கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதேபோல் சிறுமிகளுக்கு நல்ல மிட்டாய்களை கொடுத்து அவருடைய மகிழ்ச்சியை நீங்கள் கண்டு அதை நீங்கள் மகிழ்ந்திருங்கள். அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் முடிந்தவரை உங்களுடைய பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில் சென்று அம்மனை வணங்கி வருவது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். பசுக்களுக்கு பசுந்தீவனம் பச்சை காய்கறிகளை வழங்குவதும் உங்களுக்கு நன்மையான ஒரு தன்மையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். வணக்கம். நன்றி.